எங்களுக்கு இப்படி கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஒரு கொட்டை போட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த பாருங்க வெயில உட்காந்துருக்கோம், வெயில உட்காந்து கடலை போடுறோம். எங்களுக்கு ஒட்டு கவர்மெண்ட்ல கடலை பற்றி சொல்லுது. இங்கே சொல்லு சொல்லுங்க. இன்னைக்கு கடலை போட வந்திருக்கப்பா தம்பி சரவணா. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கடலை பிறக்கி தேப்ப போடணும். ஒரு குடி பருப்பு நம்ம 200 வாங்கிட்டு வந்திருக்கோம். 200 வாங்கிட்டு வந்தால் என்ன செய்ய முடியும்? நமக்கு வாங்கிட்டு வந்த பருப்பு அப்படியே போட முடியாது. பிறக்கலாம் வெறும் போல வேஸ்ட்டாக போகுது. அப்போ இது பிறக்கி போடணும். பிறக்கி போட்டால் தான் நம்ம மண்ணில் போடும்போது இது முளைச்சி நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பருப்பு 50 இதாச்சும் வைக்கும். இதுதான் நல்ல பருப்பு. இதுதான் நல்ல பருப்பு. இது பூரா அதுலேருந்து ஒதுக்குன பொக்கு. இதில் பூரா பொக்கு. அப்போ இந்த பொக்கு எப்படி பார்க்குறது? சுருங்கி இருக்குமா? ஆமாம், சுருங்கி போச்சு பாருங்க. இந்த பருப்பு சுருங்கி போச்சு பாருங்க, இப்படி போச்சு. அப்போ இதை போடலாமா? போடக்கூடாது. போட்டால் பூராமே சுருங்கி போயிடும். அப்படியே முளைச்சி வரும். முளைச்சி வரையில அப்படியே சுருங்கிடும். கடலையும் வைக்காது, கடலையும் அப்படியே சுருங்கி என்ன பிரயோசனம் இல்லாமல் போயிடும். அதனால நம்ம மண்ணில் ஓடும்போது நம்ம உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும். இதை போடவே கூடாதுப்பா தம்பி. இன்னைக்கு தெரிஞ்சுக்க, நீ முட்டாட்டி உள்ள வேலை பார்த்தாலும் இதே மாதிரி தெரிஞ்சுக்க. நான் சொல்லி அம்மா, அதனால இதை இப்படித்தான் பிறக்கி போடணும். எப்பவுமே பிறக்காம போடாத. சரி, அதனால பிறக்கி வேலை மெனக்கட்டாலும் அந்த மாதிரி பிறக்கி போடணும். வேலை லேசாக ஒரு ஒரு மணி நேரம் ஆகும், அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் ஆனாலும் பிறக்கி விட்டு தான் போடணும். என்னைக்கு சொன்னாலும் சரி, நான் இல்லாட்டாலும் இதே மாதிரி செய்யுங்க. சரியா? இதே மாதிரி போடாட்டி உள்ள இன்னைக்கு எல்லாரும் போடும்போது இப்படி பிறக்கிட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா